ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டொலோரஸ் கேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எழுதின ஒரு நூல் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க ஏகப்பட்ட நூல் எழுதியிருக்காங்க. இந்த சீரீஸில் வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ரொம்ப பிரபலமாக எதிர்கால கணிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய 2 பேர் உண்டு. நாஸ்ட்ரடாமஸ் ஒன்று, பாபா வாங்கா ஒன்று. இந்த நாஸ்ட்ரடாமஸ் கூட இவங்க ஆன்ம ரீதியாக தொடர்பு கொண்டு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் பார்த்தீங்களா, அந்த பாடல்கள். இன்றைக்கி அது அர்த்தம் புரியாமல் நிறைய பேர் அதுக்கு மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். நேரடியாக நாஸ்ட்ரடாமஸ் கூட்டையே பேசி அந்த பாடல்களுக்கு உண்டான விளக்கங்கள் கேட்டு மக்களுக்கு இது கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொடர்ந்து ஒரு சீரீஸில். டொலோரஸ் கேனன் எழுதிய கான்வர்சேஷன்ஸ் வித் நாஸ்ட்ரடாமஸ், ஹிஸ் ப்ராஃபஸீஸ் எக்ஸ்பிளைன்டு, இதுதான் புக்கு பேர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் புக்கு தரேன், விருப்பப்பட்டவங்க லிங்க் தரேன், விருப்பப்பட்டவங்க போய் அதை வாங்கி படித்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம இப்படி பார்க்க போகிறோம். அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரடியாக அவங்க நாஸ்ட்ரடாமஸை பார்த்து அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபேஸ் வேணும் இல்லை, இவங்க யார், இவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. ஜீசஸ் பற்றி இதில் பேசியிருக்காங்க, பார்க்கலாம். பைபிள் பற்றியும் ஜீசஸ் பற்றியும் இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இந்த டொலோரஸ் கேனன் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய இந்த ஆன்மூலக பதிவுகளில் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவரோட பார்க்குறோம் இல்லையா, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முழுமையாக அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை கொண்டு போய் நம்மளுடைய ஆன்மாவை நம்மளுடைய வீடு, உண்மையான வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மூலகம், ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள், நம்மளுடைய முந்தைய பிறப்பினுடைய நிகழ்வுகள், அது எல்லாத்தையுமே ஞாபகத்தில் கொண்டு அதை வெளியே எடுத்து நம்மளை ஒன்று ரெக்கவர் பண்ணலாம், இன்னொன்று சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த டொலோரஸ் கேனன் இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இந்த பணி இவங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் பார்க்கும்பொழுது 1985 வருஷம் எலனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்களை பார்க்குறாங்க. நல்லா ஒரு பயங்கர ஒரு அழகு, சரியான அழகாக இருக்கக்கூடிய பொண்ணு, நல்ல ஒரு கருமையான முடியும், ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க பெண்ணாக இருக்கக்கூடியவங்களை இந்த எலனா அப்படிங்கிறவங்கள பார்க்குறாங்க. அவங்க அலாஸ்காலேருந்து இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த நகருக்கு வர்றாங்களாம். அந்த எலனா அப்படிங்கிறவங்க டொலோரஸ் கேனன் தங்கி இருக்கக்கூடிய நகரத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு 10 குழந்தைங்க, கணவனோடு தான் இருக்காங்க, 10 குழந்தைங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. 10 குழந்தைகளுமே தன்னிச்சையாக அவங்க வாழ்க்கையை போகிற அளவுக்கு செட்டில் ஆகி எல்லாம் வளர்ந்தாச்சு, எல்லாம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிற அளவுக்கு இருக்காங்க. இன்னும் ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தன்னுடைய கணவரோடு சேர்ந்து நடத்தி இவங்க எல்லா வேலையும் அப்படி இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஒரு குடும்ப பாங்கான பெண், ஒரு குடும்பத்தை நல்லா வளர்த்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏற்ற மாதிரி கணவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதிரி, எப்படி நம்மளுடைய தமிழ் இலக்கணத்தில் பெண் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லலாம், அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கார பொண்ணு. சரிங்களா? சரி. அக்கேஷனலாக அவங்க ஒரு பெயிண்டரும் கூட, இந்த போர்ட்ரேட் வரைவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய நேரத்தில் டொலோரஸ் கேனனை ஒரு செமினாரில் பார்க்குறக்கு வருவாங்க. அந்த செமினாரில் டொலோரஸ் கேனன் என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட புரியலையாம். பட் இருந்தாலுமே தொடர்ந்து அந்த செமினாருக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. தன்னோட பொண்ணோட, அந்த திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட தான் அவங்க வருவாங்களாம். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு செஷனுக்குள்ளே இவங்க போகணுன்னு விருப்பப்படுறாங்க, உள்ளே போகிறாங்க. டொலோரஸ் கேனன் வழக்கம் போல் சரி 10 1 11 இவங்களும் வர போகிறாங்க, என்னத்தை போய் போகிற ஏதாவது ஒன்று இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் உட்கார வைக்க போகிறாங்க. இப்போ இந்த உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆட்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. அப்படி இந்த எலனாக்கு பார்த்தீங்கன்னா NDE அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி மெடிக்கல் ப்ரொனவுன்ஸ்டு டெட், செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ECG கீ அப்படின்றோம். ஆனால் இவங்க ஆன்மா இந்த உடலுக்கு மேலே கனெக்டடாக தான் இருக்கும். பட் அந்த சூழலை விட்டு வெளியே நீங்கி இருக்காது. சரிங்களா? ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருக்கும், ஆனால் முழுசு நீங்கி இருக்காது. அவங்கள இயற்கையாக அவங்க உயிரோடு வந்தால் வரலாம், இல்லாட்டி நம்ம வர்ம முறையில் ஒரு சில வேலைகள் பண்ணனா அவங்கள கொண்டு வரலாம். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஆட்கள் குறவு. மெடிக்கலாக they will be pronounced dead. ஸோ எதனால இவங்க இந்த மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ப்ரெக்னன்சி நடக்கும் பொழுது அது ஏதோ உள்ளே ஒரு டியூபுலர் ரப்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ அது அவ்வளோ மெடிக்கலாக எனக்கு தெரியல, அது டேர்ம் டியூபுலர் ப்ரெக்னன்சி ரப்ச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ அது நடந்ததுனால அந்த ப்ளீடிங் எல்லாம் உள்ள உடம்புக்குள்ளே ஆனதுனால அவங்க அந்த இறப்பு அப்படிங்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த ஆன்மா இப்படி வெளியே வந்துருச்சான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நானே என்னுடைய உடலை பார்க்குறேன், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு பயமோ வலி வேதனைகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் இது வரைக்கும் உணராத ஒரு அபரிமிதமான ஒரு
சுகம், ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு வெயிட்லெஸ்னஸ் அதை வந்து நான் உணர்ந்து அப்படியே ஆனந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கேன். ஒரு ஒயிட் லைட் வந்து என்னை அப்படியே உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல், மேலே நோக்கி இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் அதை அப்படியே உணர்ந்து இப்படி நின்றுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இருந்திருந்தாப்புல அந்த உடம்புலேருந்து ஏதோ ஒரு கை பிடிச்சி என்னை இப்படி உள்ளே இழுத்து எப்படி இருக்கும், உடம்பை நோக்கி இழுத்து எப்படி இருக்கும், அப்படி இழுத்துது. இழுக்கும் பொழுது இந்த உடலுக்குள்ளே வரும்பொழுது அப்படி ஒரு வலி வேதனை வந்து அவ்வளோது. எதுக்கு திருப்பி நான் உடம்புக்குள்ளே போகிறேனேங்கிறதுக்கு. அப்படி ஒரு வலி வேதனையை வந்து நான் உணர்ந்து அந்த உடலுக்குள்ளே மறுபடியும் போனேன். போன உடனே டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தேன். அங்கே இருக்கவங்களுக்கு ஆச்சரியம். ஏய் நீ செத்துல போயிட்ட, எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான்டா தெரியல வந்துட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. இப்படிமா நீங்கள் பண்ணுறது, நான் என்ன இப்படி பண்ணுனாங்க. இங்கே இருக்கக்கூடிய நர்ஸு, இந்தம்மா அவ்வளோதான், இது போச்சு, இதெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுது. ஒரு பேஷண்ட்டை நீங்கள் இப்படி தான் நடத்துவீங்களான்னு. அங்கே இருக்கக்கூடிய நர்ஸம்மாவுக்கு டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி வாய்ப்பே இல்லை, நீ செத்து போயிட்டியே, இந்த பொம்பளை சொன்னது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. டாக்டருக்கு ஒத்துக்குவாங்களா அவங்க சொன்னாலுமே. அப்புறம் நாள் கழித்து இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து பாரு, அந்த அம்மா சொல்லலையாம்மா, போயா புழுகாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா நான் கேட்டேன், அந்த நர்ஸம்மா சொன்னது நான் கேட்டேன். இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டாண்டு, நீ செத்து போயிட்டேன், நீ கேட்டிருக்க மாட்டேது, உன்னுடைய கற்பனை என்னமோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இந்த அம்மா ஒத்துக்கல. இப்படி ஒரு அனுபவம் அவங்களுக்கு. இந்த அனுபவம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, சிறு வயசுலேருந்தே இவங்களுக்கு பயங்கரமான ஒரு தெய்வ நம்பிக்கை, கேத்தலிக் இதை இருந்தவங்க. பட் இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய சூழல், வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள், அதற்கப்புறம் நிறைய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் எல்லாமே மதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தரல. அதுவும் கத்தோலிக்க மதம் அப்படிங்கிறது தரல. அப்போ ஒவ்வொரு மதத்தினுடைய அப்படியே சார்பில் அப்படியே போயிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு ப்ராட்டஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான். எப்பவுமே பார்த்தோம்னா அந்த தூங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நினப்பு இருக்குமா, அவங்க பக்கத்தில் வெள்ளையாக ஒரு உருவம் எப்பவுமே இருக்கிற மாதிரி. அந்த உருவம் அவங்களுக்கு தெரியும் பொழுதெல்லாம் பார்த்தீங்க, அந்த உணர்வு வரும்பொழுதெல்லாம் அவங்க அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ஒரு இதமாக இருக்குமா. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம்னா அந்த அந்த உருவம் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு பதில் அப்படிங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லி. அப்போது டொலோரஸ் ஸ்கேன் கேட்கும்போது, யாருங்க அது, என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க, பக்கத்தில் ஒரு உருவம் நின்றுட்டு இருக்குது, அது வெள்ளை ஒளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடுங்க, அவர் பேர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் என்கிட்ட சொன்னார், அதனால நானும் சொல்கிறேன், அவர் பேர் ஆண்டி, என்னோடய ஸ்பிரிச்சுவல் கைடு தான். பேசுவீங்களா? ஓ பேசுவோம். எனக்கு அவர் ஏதாவது குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ சரி ஓகே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு 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 முதிர்ந்த ஒரு மனோநிலை இருக்கக்கூடியவர்களை வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி. ஸோ இவங்களை வந்து உட்கார வைக்க பார்க்குறாங்க. உட்கார வச்சு பார்க்கும்பொழுது இவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு நடுத்தர வயது கொண்ட ஒரு ஆணாக இருப்பதாக தெரியுது. இன்னும் யார் எங்கே என்ன அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு அந்த சீன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது பார்த்தோம்னா ஒரு 1600 700 அந்த பீரியட் ஓகேங்களா. ஸோ அந்த பீரியட் இருக்கிற மாதிரி ஒரு பீரியடுக்குள்ளே அவங்க போகிறாங்க. போயிட்டு 1700 800 தான் நினைக்கிறேன், நாஸ்ட்ரடாமஸ் வாழ்ந்த ஒரு காலங்க. இன்னும் அது பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், வருஷம் மறந்துட்டேங்கிறனால அப்படி சொல்லிட்டேன் சரிங்களா. அந்த நாஸ்ட்ரடாமஸ் வாழ்ந்த ஒரு பீரியடு. ஆனால் அந்த ஃப்ரான்ஸ் நாடு அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு மட்டும் சொல்கிறாங்க. அப்போது இப்படி போகிறாங்க. எங்கே போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி தெருவெல்லாம் இப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க, அவங்க ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்காங்க. நான் வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு ஆள், நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன், அதனால் எனக்கு நான் இஷ்டப்பட்ட மாதிரி என்னால் வாழ முடியும். குடும்பத்தில் நிறைய குழந்தைங்க அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, நான் அப்படி இல்லை, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நான் நிறைய படிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். எப்படி படிக்கிறேன்னா, நான் இங்கே ஒரு அறிஞரை பார்க்க போகிறேன், நான் அவர்கிட்ட தான் போய் படிக்கிறேன். அந்த அறிஞர் வந்து ரொம்ப பிரபலமான ஆளா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு நேரத்தில் ஆமான்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இவங்க திரும்ப டாக்டர் இருந்துட்டு இல்லை சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே திக்கி திணறி கஷ்டப்படும் பொழுது இவங்களுடைய குரல் மாறுது. ஒரு ஆணினுடைய குரலினுடைய பேச்சு வருது. அன்பு கலந்த ஒரு அதிகாரத்துவமான இருக்குது, அன்பாக இருக்குது. அதில் வந்து ரொம்ப நம்மளை மிரட்டி பயமுறுத்துகிற மாதிரி இல்லை, ஆனால் அதில் ஒரு அதிகார தோரணை இருக்குது, ஆனால் அன்பாக இருக்குது. அந்த அன்பு கலந்த அதிகார தோரணை இருந்தாலுமே நீங்கள் திருப்பியெல்லாம் உங்களால் பேசுகிறதுக்கு அந்த உணர்வு மேலிடாது. சரிங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகிறோம். அந்த மாதிரி உண்டான ஒரு டோன். அப்போது இன்னும் வந்து நாஸ்ட்ரடாமஸ் பற்றி பேசுகிறதுக்கு எல்லாம் நான் இன்னும் ரெடியாக இல்லைன்னு டொலோரஸ் கண்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ நான் என்ன வார்த்தையை கேட்டேன், நாஸ்ட்ரடாமஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு ஷாக்கு. அந்த ஒரு ஷாக்கில் இன்னொரு ஷாக் என்ன, இப்போ நீங்கள் யார் பேசிக்கிட்டு இருக்கிறது, எப்படி எலனாவனுடைய பெண் குரல் ஆண் குரலாக மாதிரி இப்போ நீங்கள் யார் பேசிகிட்டு இருக்கிறது, ஆண்டியா அப்படின்னோடனே, ஆமாம் நான் ஸ்பிரிச்சுவல் கைடு தான், நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு எலனா வந்து அதுக்கு ரெடியாக இல்லை. இப்போ நீங்கள் நாஸ்ட்ரடாமஸ் தானே சொன்னீங்க, ஆமாம் நாஸ்ட்ரடாமஸ் தான், அந்த தகவலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பட் இப்போதைக்கு எலனா அதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னோடனே, இல்லை நான் வந்து ஓகே எனக்கு புரியுது, என்னுடைய கிளைண்ட்டை வந்து என்னோடய சப்ஜெக்ட் வந்து நான் ரொம்ப இதாக தான் எடுத்துகிட்டு போவோம். ஆமாம்மா எங்களுக்கு தெரியுது,
நீ ரொம்ப உன்னோட சப்ஜெக்ட்ஸ் மேலே வந்து ரொம்ப கவனமாக இருக்க, அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன், அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது இவங்க அவங்க கூட பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது என்ன இந்த மாதிரி விஷயம் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் இது முக்கியமான நிகழ்வுகள் இங்கே நடக்குதுன்னா டாக்டர் கேட்குறாங்க, டொலோரஸ் கேன் டாக்டரில் இவங்க டொலோரஸ் கேனன் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு, ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கீங்க, நீங்களே இவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆர்வம் கலந்த மாதிரி உங்களுடைய குரல் இருக்கேன். உண்மைதான், நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடாக இருந்தாலும் கூட எது நடக்கணுமோ அது அதன்படியே நடக்குது அப்படிங்கும் பொழுது என்னதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன் என்னால் ஆர்வம் தாங்க முடியல. ஏன்னா வழக்கமாக நல்லதை நடக்க வைக்கிறதுக்கு நடக்காதா என்னென்னமோ பண்ணி பார்த்தா அது நடக்காமல் அப்படி இப்படி போகுதுன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் இது இப்படி தானே அப்படியே நடக்குது, இது வெளியே வரணும், இவங்க மூலமாக வெளியே வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதாக இருக்குது. சரி ஓகே நம்ம கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இவங்க என்ன கேட்குறாங்க டொலோரஸ் கேனனு, சரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கைடு தானே, ஏன் ஸ்பிரிச்சுவல் கைடு பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு. நிறைய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் எல்லாருமே கனெக்டடில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது தவிர லெவல்ஸ் இருக்குது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு என்னுடைய லெவலை விட ஹையராக இருக்கலாம், இல்லை லோவராக இருக்கலாம், தெரியாது. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க யாரும் இங்கே இல்லை, அவங்க கூட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. அன்றைக்கி அப்புறம் வேறு ஒரு கமெண்ட் கொடுத்து போகும்பொழுது 1800 இருக்கக்கூடிய ஒரு ஆளாக போகிறாங்க. ஒரு டம்மியாக, அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் இல்லாத ஒரு இது. நான் நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேங்க, ஏகப்பட்ட ஸ்கிப் பண்ணியிருக்கேன், முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு. அப்போ அன்றைக்கி முடிஞ்சிருது. 2 மாதம் கழித்து தான் மறுபடியும் இவங்கள பார்க்குறாங்க. யார்? எலனாவை பார்க்குறாங்க. மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போட்டாச்சு, உள்ள அந்த ஆழ்ந்த இதுக்குள்ளே போயாச்சு. போய் பழசு இதெல்லாம் எடுக்கும்பொழுது அந்த பழைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு பழைய வீடு, ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட வீடு. அந்த காலத்தில் இங்கிலீஷ் நாடுகள், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அந்த மாதிரி கட்டுறது உண்டு. நம்ம கருங்கல்லில் கட்டுவோம்ல அந்த மாதிரி. அப்போது அந்த இடத்துல இது உண்டு. இப்போ யார் வீட்டில் இருக்கீங்கன்னா, என்னுடைய குருவனுடைய வீட்டில் இருக்கேன். நீங்கள் மட்டும்தானா? இல்லை நான் என் கூட ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் பொண்ணான், ஆண்கள் மட்டும்தான், பெண்கள்லாம் படிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்? அந்த காலகட்டம் அப்படிங்க. இன்றைக்கி பெண்கள் வந்து சப்ரஸ் பண்ண வச்சப்பட்டாங்க. பட் அதில் உங்களுக்கு எனக்கு ஒரு காலம் அதில் உடன்பாடே கிடையாது. அவர்களும் படிக்கணும், அவர்களும் மேலுக்கு வரணுங்கிறது தான் என்னோட இது. பட் இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த சூழல் அப்படி இருக்கிறதுனால ஆண்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ உங்களுடைய குருவுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் குரு என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் வந்து இந்த இடத்துல நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக, தொற்று நோய் பயங்கர அதிகமாக இருக்கும். அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை பிளேகாக இருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அந்த பீரியடில் பிளேக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நோயாக இருந்தது. ஸோ அந்த ஹைஜீன் எல்லாம் அந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. மக்கள் ஏதோ இருந்தாங்க, அப்படியே பல்லு கூட வளர்க்க மாட்டானுங்களாம், அப்படியே இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு பீரியடு. இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய. ஸோ இவர் ஒரு டாக்டராக இருந்து அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுறாரு. உங்கள் குரு வந்து மெடிக்கல் டாக்டரா? மெடிக்கல் டாக்டரும் சொல்லப்போனால் அவர் எல்லா விஷயத்துலையுமே டாக்டரு. அப்படின்னா என்ன? இந்த உடலுக்கு மட்டும் நோய் அப்படிங்கிறது வரும்னு கிடையாது, ஆன்ம ரீதியாகவும் வரும். ஸோ ஆன்ம ரீதியாக வரக்கூடிய இது இங்கே இருக்கக்கூடிய பிணைப்புகள், இதிலிருந்து மீண்டு வெளியே வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதை குணப்படுத்தினாலும் இந்த நோயை குணப்படுத்த முடியும். அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய அபரிமிதமான செய்திகள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லித்தராரு. இது ஏன் பாப்புலராக எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த ரகசியமாக அதை வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து கத்தோலிக்க சர்ச்சினால் ஆளப்படக்கூடிய இடம். என்னதான் பேருக்கு அரசாங்கம் அப்படின்னு இருந்தாலுமே இங்கே மதம் தான் இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவ மதத்தில், அதுவும் கத்தோலிக்க சர்ச்சு அந்த மக்கள் தான் இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது. அவங்க வந்து சாமி சாமி அப்படிம்பாங்க. அதல்லையா இப்படி தான் இருக்குன்னா அவங்களுக்கு புரியாது, கட்டி வச்சு எரிச்சிருவானுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாமே வெளிப்படையாக சொல்ல முடியாதனால ரகசியமாக வச்சுக்கிட்டு இதற்குன்னு உண்டானவர்களுக்கு மட்டும் அவர் பாடம் சொல்லி தந்துட்டுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி இந்த பயிற்சி அப்படிங்கிறத எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது, நெருப்பை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம விளக்கு தியானம் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அவங்க அதே மாதிரி தான். ஆனால் அவங்க என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே நெருப்பு பற்ற வச்சு அந்த குளிர்காய் இருக்க நெருப்பு பற்ற வைப்பாங்களா, அந்த மாதிரி சிம்னி இருக்கும் இல்லையா, அந்த இதில் பார்க்குறது. நெருப்பை பார்த்துட்டே இருப்போம். நெருப்பை பார்த்துட்டே இருக்கும்பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய தன்னிலை மறந்த ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போகும். அந்த வழியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ உங்கள் டீச்சர் வந்து இவர் பேர் என்னென்னா டயோனிசிஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். பேசிகிட்டு இருக்கக்கூடியது எலனான்னு சொல்லக்கூடிய 40 வயசு மதிக்கத்தக்க பொண்ணு தான். இவங்க அவங்களுடைய அந்த பழைய ஞாபகத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல இவங்க ஆணாக இருக்காங்க. அந்த ஆண் இவங்க இந்த பெண் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது. இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடியது எலனா தான். ஆனால் யாருனுடைய ஞாபகம்? அந்த டயோனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாஸ்ட்ராடமஸினுடைய ஸ்டூடெண்ட்டு தான் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. சரியா? ஓகே.
ஸோ இப்போ எனக்கு வந்து வாத்தியார் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு சொன்னால், எப்படி பார்க்கணும், எப்படி ஒன்று பார்க்கணுன்னா இந்த பார்க்குறது கூடவா தெரியாது, அந்த பார்வை இல்லை. உள்கடந்து சென்று எப்படி இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை எப்படி பார்க்கணும், மனசை எப்படி படிச்சுக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்துவது எப்படி. ஸோ நமக்கு சராசரியாக கேட்கக்கூடியதை காட்டிலும் இந்த கிளார் ஆடியன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் கேட்குறதெல்லாம் எப்படி, கிளார் வாயின்ட்டு, கிளார் ஆடியன்ஸு, ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுடைய ஆசிரியர் வந்து இதெல்லாம் எழுதி வைக்கிறது இல்லையா, இந்த வகைகளெல்லாம், இந்த குறிப்புகளெல்லாம் எழுதி வச்சுருக்காரு, ஆனால் யாருக்கும் புரியாத மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஏன் புரிஞ்சுதுன்னா தான் எங்கள் ஆசிரியர் கட்டி வச்சு எரிச்சிடுவானுங்களே. ஸோ அதனால் அது பண்ண மாட்டாங்க. தவிர ஒரு சராசரியான ஒரு மனோநிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் இப்படி வெளிப்படையாக எழுதுனது பார்த்தோன்னா நெஞ்சு வழியே வந்துடும், இப்படி தான் இருக்குது, இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதினான்னா வாய்ப்பே இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அவங்க ஆசிரியருக்கு எப்படி இந்த செய்திகள்லாம் தெரியுது அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் வந்து அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பார். ஏன் நெருப்பை பார்க்குறாரு? ஃபயர் இஸ் த சிம்பிள் ஆஃப் லைட். ஒளியினுடைய ஒரு நேரடியான ஒரு விளக்கம் தான் நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒளி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது, நெருப்பு அதனுடைய நேரடி சாரம். ஸோ அதனால் அந்த நெருப்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த புத்தி வந்து அப்படியே ஒருநிலைப்பட்டு அப்படியே அடங்கிரும், அது தன்னிலை மறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகும். அப்போ அவருக்கு வந்து நிறைய பேச்சு சத்தம் கேட்கும், நிறைய மெசேஜஸ் வந்து அவருக்குள்ளே வரும். அதை வந்து கேட்க அது எழுதிக்கிட்டே இருப்பார். அவருக்கு இதை தவிர்த்து நிறைய வழிமுறைகள் தெரிஞ்சாலுமே இதை எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணுவார். இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெத்தட் அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்கள் ஆசிரியர் என்னங்க, அவர் வேறு ஒரு ரூமில் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? டயோனிசிஸ்ட்டை கேட்குறாங்க, டொலோரஸ் ஸ்கேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். என்ன புக்கு? த லாஸ்ட் புக் ஆஃப் காட். லாஸ்ட்னா LASTல LOST, தொலைந்து போனேன். த லாஸ்ட் புக்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன? இவங்க அப்படின்னா என்னென்னா, இது இங்கே கடவுளை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். டொலோரஸ் கேனனுக்கு புரிஞ்சிருது அவங்க பைபிள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கு அந்த ஒரு பேர் வச்சு த லாஸ்ட் புக் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு வச்சாங்க? ஏன்னா இங்கே வந்து மத நூல் அப்படிங்கிறது இருக்குது. கத்தோலிக்க சர்ச்சினுடைய மத நூல் என்னவாக இருக்கும்? ஆப்வியஸ்லி பைபிள் தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மத நூலிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில சாப்டர்ஸு, ஒரு சில செய்திகள் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீக்கிக்கிட்டு இருக்காங்க. நீக்கி இவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை மட்டும் வச்சு ஒரு புக்காக பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆசிரியர் வந்து அந்த நீக்கப்பட்ட செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது நீ தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஆசிரியர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ எந்த பகுதிகள் அவங்க நீக்கினாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இயேசு கிரைஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பிள்ளை பருவம், குழந்தை பருவத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னாலும் தாராளமாக சொல்கிறேனே, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் வந்து சின்ன பையனாக இருக்கார். சின்ன பையனாக இருக்கும் பொழுதுலேருந்தே, பிள்ளை பருவத்திலேருந்தே அவருக்கு வந்து சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு வயதானதுக்கப்புறம் நமக்கு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயசில் அவர் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த வயசில் இருந்த அந்த ஒரு அன்பு அந்த சின்ன வயசில் அவர்கிட்ட கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து இன்றைக்கி அது ஒரு தெய்வமாகவே பார்க்கக்கூடிய ஆள் உண்டு, தெய்வத்தினுடைய பிள்ளையாக பார்க்கக்கூடிய ஆள் உண்டு. எப்படியோ அந்த தெய்வத்தினுடைய சாரத்தோடவே அவரை பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி உண்டான ஒரு தன்மை அந்த சின்ன வயசில் அப்படிங்கிறது அவர்கிட்ட வந்து கிடையாது. அவருக்கு இருந்த சக்திகளை வந்து தனக்கு பிடிச்ச மாதிரியும் குறும்புத்தனம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் கூட விளையாண்டுட்டு இருந்த பையன் மேலே இவர் கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லி மனுஷன் போட்டு தள்ளிட்டார். அவன் செத்து போயிட்டான். அப்புறம் அவனை பார்த்து கொஞ்சம் சோகப்பட்டு செத்தவனை திருப்பியும் உயிர் கொண்டு வர வச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா வந்து பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் பிள்ளை பருவத்தில் இருந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த புக்கிலிருந்து நீக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு வந்து இவரை வந்து நல்லவராக மட்டும்தான் காட்டணும் அப்படிங்கிறது தான் சர்ச்சினுடைய அந்த ஒரு நோக்கம். அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க முழுக்க நீக்கிட்டே இருக்காங்க. நல்லதை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னென்னத்தெல்லாம் நீக்கியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தது, அவருக்குன்னு வந்து சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறது உண்டு, அவர் நிறைய கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் இந்த சின்ன வயசுல இருந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வயது நல்ல பக்குவப்பட்ட நிலையில் இருந்த மாதிரி அவர் சின்ன வயசில் இல்லை. ஒரு சராசரி மனித குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி தான், குறும்பு பிடிச்சிட்டு ஏதாவது லோல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சராசரி குழந்தை மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு சக்திகள் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சர்ச்சுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒரு தூதராக வந்தவர் இப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாருங்க, இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுதான் மக்களும் வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்திகள் எல்லாத்தையும் அதிலிருந்து நீக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டொலோரஸ் கேனன் இது திருப்பியும் கேட்குறாங்க, இன்னும் முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள், இன்னும் நீங்கள் சொன்னீங்கல்ல பிள்ளைப்பருவம், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது, அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியெடுத்துட்டாங்களான்னா, ஆமாம் வெளியெடுத்துட்டாங்க, நான் படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு சமீபத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாரு. இவங்க திருப்பியும் நிறையா பைபிள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவரால் பதில் சொல்ல முடியல. அவர் அப்படியே அமைதியாகிடுறாரு. ஸ்டோன் கோல்ட் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி பேசாமல் அமைதியாகிடுறாரு. எதுவுமே சொல்கிறதே கிடையாது. இவங்க நோண்டி நோண்டி கேட்கும்பொழுது அவங்க வந்து பதில் சொல்கிறதே இல்லை. அப்போ டக்குன்னு ஆண்டி உள்ளே வந்துடுறாரு. இங்கே பாருங்கள், ஏன் இதை கேட்குறாங்க தெரியுங்களா? யார் டொலோரஸ் கேனன் கேட்குறாங்க தெரியுங்களா? இவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு புக்கு எழுதிட்டு இருப்பாங்க, ஜீசஸ் அண்ட் தி எஸ்என்எஸ், இஎஸ்எஸ்இஎன்இஎஸ், ஜீசஸ் அண்ட் தி எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எழுதிட்டு இருப்பாங்க ஜீசஸ் பற்றி. அதற்கு உண்டான செய்திகள் இங்கே வரும்னோடனே உங்களுக்கு ஒரே ஆர்வமாக போயிடும். அதனால தான் பைபிளை பற்றியும் ஜீசஸ் பற்றியும் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் டக்குன்னு நிறுத்திடுவாங்க. யார்? இந்த எலனா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறுத்திடுவாங்க. டயோனசஸ் பேசர் நிறுத்திடுவார். அப்போ ஆண்டி டக்குன்னு உள்ளே வந்தோடனே டொலோரஸ் கிட்ட பேசுவாங்க. பாருங்கள், இப்போதைக்கு ஜீசஸ் பற்றி கேட்கணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு புரியுது, நீங்கள் வந்து அந்த புக் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த செய்திகளும் வெளியே வரணும், ஆனால் இந்த நேரம் அதுக்கு சரியில்லை. எலனா அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான செய்தி அப்படிங்கிறது வராது. இதை விட முக்கியமாக அந்த நூல் வெளியே வர்றதை காட்டிலும் இப்போ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நாஸ்ட்ரடாமஸ்னுடைய செய்தி வெளியே வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேற ஒரு காலம். ஏன்னா இப்போ இங்கிருந்து கிடைக்கக்கூடியது பிச்சு பிச்சு தான் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், உங்களுக்கு புரியாது ஏன் இது நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு புரியாது. அதனால் மேஜர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வேறு இடத்துல கிடைக்கும். அப்போ இது வந்து உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு கோரிலேட் ஆயிரும். இது முக்கியம் இல்லை, நாஸ்ட்ரடாமஸ் பற்றி பேசுகிறது தான் முக்கியம், ஸோ அதற்குண்டான இது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே ஃபைன், நம்ம நாஸ்ட்ரடாமஸ் பற்றி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அன்னைக்கு உண்டான செஷன் முடிஞ்சிருது. எலனாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு டொலோரஸ் இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட எழுதுகிற நேரடியாக இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அந்த புக்கில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 புக்கு ஒர்க் பண்ணுறாங்க டொலோரஸ் கேனன் அப்படிங்கிறது. பேரலாக 3 புக்கு 4 புக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 2 புக்கு பார்த்தீங்கன்னா சோல் ரிமெம்பர்ஸ் ஹிரோஷிமா அப்படின்னு, ஜப்பானில் இருந்து பார்த்தீங்களா குண்டு போட்டாங்க இல்லையா, சோல் ரிமெம்பர்ஸ் ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும், ஜீசஸ் அண்ட் தி எஸ்என்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நூலுமே வந்து டொலோரஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இதுக்கு தகவல் 99% தகவல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு. ஆனால் ஒரிஜினல் பேர் சொல்லாமல் மறைக்கப்பட்ட பேர் கேடி ஹாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை மாற்றி தான் சொல்கிறாங்க, ஒரிஜினல் பேர் சொல்ல. இந்த கேடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட இருந்து தான் இந்த 2 நூட்களுக்குமே 99% உண்டான தகவல் அவங்ககிட்ட இருந்தால் வந்திருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு அந்த புக்கு வந்து இன்னும் முடிவடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலே இல்லையாம். இல்லையே, நமக்கு இன்னொரு இங்கே இப்படி ஒரு இது இருக்குது இப்படி ஒரு இது இருக்குன்னு நின்றுட்டே இருக்கும்பொழுது இவங்களுக்கு வேற ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க சப்ஜெக்ட் ஒருத்தங்க கிடச்சிருக்காங்க. அவங்க பேர் என்னன்னா பிரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பொண்ணு, மியூசிக் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க எங்ககிட்ட எதாச்சியாக வர பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் உட்கார அவங்க கொடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன் இங்கே இந்த 2 புக்குக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இந்த எலனாட்டிருந்து கிடைச்ச நியூஸும் இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்போது இந்த முதல்ல பார்த்த கேட்டி 99% உண்டான செய்தி கொடுத்துட்டாங்க. பேரன்ஸ் அந்த 1% இங்கங்கே அந்த ஃபில்லர்ஸ் இருக்குல்ல, இது வந்து பாக்கி இருக்கக்கூடிய 2 பெண்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் என்ன பியூட்டினா, இந்த 3 பெண்களுமே ஒருத்தர் யாருக்குமே தெரியாது. இவங்க 3 பேரும் வெவ்வேறு ஊர், ஒருத்தருக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள். இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விடுபட்ட செய்தியை மட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்லேருந்து எந்திரிச்சிடுறாங்க. அதிலிருந்து தான் டொலோரஸ் கேனன் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சப்ஜெக்டாக வந்து அமரக்கூடியவர்கள் இங்கு பேசுவது அல்ல, இவர்கள் ஒரு செய்தி கடத்துபவர்கள் மட்டுமே, செய்தி கொடுக்கக்கூடியவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக இதுவெல்லாம் பொய் இதெல்லாம் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. செய்தி வேற எங்கேயோ இருந்து வருது, இவங்க வெறும் ஒரு கடத்தா பொருள் மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியோட முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் தொடங்குறாங்க. இந்த அடுத்த சாப்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நான் நிறுத்த போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த சாப்டர் வந்து டொலோரஸ் கேனன் நாஸ்ட்ரடாமஸை பார்க்க போகிறாங்க. அது ஒரு அருமையான ஒரு அனுபவம். நம்ம இப்படியெல்லாம் கூட நம்மளுடைய கற்பனை கெட்டாத மாதிரி நம்மளை சுற்றி உலகங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய செய்திகள் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ அடுத்த பதிவு காத்திருங்கள், கூடி சீக்கிரம் பார்க்கலாம். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி.
பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் நன்றி.